ஸோ இந்த வரி இது வந்து யாருக்கிட்ட சொன்னது? பரீட்சித் மகாராஜ் வந்து சத்திரியரை போல் உடை அணிந்திருக்கக்கூடிய கலிபுருஷன் கிட்ட சொன்னது. பாருங்கள், கலியுடைய சிம்டம்ஸ், அதாவது 2 அறிகுறிகள் இந்த டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. பலசாலியை போல் காணப்பட்டாலும் என் பாதுகாப்பில் உள்ள ஆதரவற்றவர்களை நீ கொல்ல துணிந்தாயே. ஸோ இது ஃபஸ்ட்டு அறிகுறி. சத்திரியர்களுக்கு வந்து ஒரு பலம் இருக்கும். அந்த பலத்தை மேலும் மேலும் பில்டப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கும். இது பகவானால் கொடுக்கப்பட்டது. இந்த முறை எதற்காக? மக்களை பாதுகாக்கவும் அட்டுழியம் பண்ணுறவங்கள தண்டிக்கிறதுக்காகவும். ஆனால் இந்த கலியுகத்தில் பலசாலியாக இருப்பாங்க, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது மக்களை துன்புறுத்துறக்கும், மக்கள்கிட்ட ஒரு சந்தோஷம் நிலவே இருக்காது சத்திரியர்களால். 2வது வந்து உடையால் உன்னை ஒரு தெய்வீக மனிதனை போல் காட்டி கொள்கிறாய், ஆனால் செயலால் இருபிறப்பெய்திய சத்திரியர்களின் கொள்கைகளை எதிர்க்கிறார். ஸோ உடலால் அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் வந்து அவங்க சத்திரியர் மாதிரி இருப்பாங்க. பார்த்திங்கன்னா நல்லா சாது மாதிரி இருப்பாங்க, வெள்ளையாக ட்ரெஸ் பண்ணிட்டு. ஆனால் செயலில் அப்படி இருக்காது. செயலில் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி. கேமரா முன்னாடி நல்லவர்கள் போல் இருப்பாங்க. ஸோ அதுதான் சத்திரியரோட குணம் அது கிடையாது. ஸோ முந்தின யுகத்தில் அவங்களோட செயலின் அடிப்படையில் தான் அவங்க பிராமணரா, சத்திரியா, வைஷ்யாவா, சூத்ராவான்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடியவங்களாம் கலிபுருஷருடைய பிரதிநிதிகள். கலி புருஷர் என்ன பண்ணாரோ அதே தான் இவங்க எல்லாருமே பண்ணுறாங்க. பொருளுரை பார்ப்போம். பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைஷ்யர்கள் ஆகிய உயர் பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு இரு பிறப்புகள் உள்ளனர். ஒன்று பெற்றோரால் அளிக்கப்படுவது, மற்றது தகுதியுள்ள ஆன்மீக குருவினால் ஆன்மீக தீட்சையின் வழியாக அளிக்கப்படுவது. எனவே தான் இவர்கள் இருபிறப்பெய்தியவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். எனவே பிராமணரை போலவே சத்திரியரும் இருபிறப்பெய்தியவரே. இந்த இருபிறப்புங்கிறது நம்ம கிருஷ்ணா கான்சியஸில் வந்து தான் கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன இருபிறப்புன்னா என்ன அர்த்தம்? த்விஜான்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில். நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த உடல், நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த உடல் வந்து அம்மா அப்பாவால் கொடுக்கப்பட்டது இல்லையா? இல்லை, இருபிறப்பு இனிஷியேஷன் அதோட அர்த்தம் என்ன? நம்ம திடீர்னு மறுபடியும் பிறக்கலையே, இந்த உடல் இருக்குது, செகண்டாக பிறந்துட்டோமா? இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு பதில் இருக்குது. கரெக்ட் தான், ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். ஆக்டிவிட்டி செயல் செய்கிறது எதனால்? நம்ம மனோநிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே செயல் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பிறவி வந்து தாய் தந்தையர்கிட்டேருந்து எடுக்கக்கூடிய பிறவி. அது வந்து எல்லா இனத்துலேயும் இருக்குது. சாஸ்திர பிரகாரம் 4 விதமான பிறவி இருக்குது. ஸ்வேதஜ, வியர்வையிலிருந்து வரக்கூடியது, நீரிலிருந்து வரக்கூடிய பிராணிகள். அண்டஜ, முட்டையிலிருந்து வரக்கூடிய பிராணிகள். ஜராயுஜ, கருவிலிருந்து வரக்கூடிய பிராணிகள். உத்பிஜ, இதிலிருந்து சீட்லேருந்து வரக்கூடிய விதைகள்லேருந்து வரக்கூடிய பிராணிகள். எல்லா பிராணிகளும் இந்த 4லேருந்து தான் வர முடியும். ஸோ கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துருச்சான்னு ஆராய்ச்சி பண்ணுறக்குள்ளே எல்லாத்தோடைய ஆயிலும் முடிஞ்சிடும், விஞ்ஞானிகளோட ஆயிலும் முடிஞ்சிடும். சாஸ்திரத்தில் இருந்து எடுத்துகிட்டா நம்ம ஒரே நொடியில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா முட்டையில் அண்டஜ, பிரம்மதேவர்கிட்ட பகவான் சொல்கிறாரு இந்த 4 விதமான ஸ்பீஷீஸை உருவாக்கணும்னு சொல்லி. ஸோ அதுக்குண்டான விதையை பிரம்மதேவர் கிரியேட் பண்ணுறாரு. ஸ்வேதஜ, உத்பிஜ, அண்டஜ, ஜராயுஜ. ஸோ இதிலிருந்து வந்த ஸ்பீஷீஸ், அதாவது இனங்கள் தான் 84 லட்சம் வகையாகும். இப்போ இது எல்லாம் மிருகத்துக்கும் பொதுவு தான், மனிதனுக்கும் பொதுவு தான். மனிதன் எப்படி மிருகத்திலேருந்து வேறுபட்டவர்களாக இருக்காங்க? எதை வச்சு? அதுதான் இரட்டை பிறவி. முதல் பிறவி மிருகமும் கொடுக்குது, மனிதனும் கொடுக்குறாங்க. அப்போது இது வந்து ஆன்மீக பிறவி, தீக்ஷைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த உடல் அம்மா அப்பா கொடுத்தாங்க, நம்ம மனோநிலை, நம்ம குணங்களும் அம்மா அப்பா தான் கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம பல விஷயம் வந்து வெளியிருந்து எடுத்துக்கிறோம். அம்மா அப்பாவால் கொடுக்கப்படாத அதுவும் இருக்குது. நிறைய கெட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வெளியிருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதுவும் குணங்களாகுது நம்மக்கிட்ட. அம்மா அப்பா கொடுத்தது மட்டுமே நம்ம கூட இருக்காது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றது, வெளியே இருக்கிறவங்க கூட சேர்றதை வச்சு நம்மளுக்கு ஒரு சில குணங்கள் வருது. இப்போ இது எல்லாமே வந்து மெட்டீரியலாக இருக்குது. நாமளோ ஆன்மீகவாதிகள் இல்லையா? அப்போது குரு கிட்ட தீட்சை எடுக்கும்போது உடல் அப்படியே தான் இருக்குது.
ஆனால் இந்த மனசு இருக்கு இல்லையா, சூக்ஷ்ம உடலுக்கு புது பிறவி கிடைக்குது. மனோ புத்தி அகங்காரம். புது பிறவின்னா என்ன? பழைய குணங்கள்லாம் அப்படியே டக்குன்னு ஜீரோ ஆகிடாது. குரு மேஜிக் பண்ணி எல்லாம் ஒரு நொடியில் போகிறது அப்படி கிடையாது. நம்ம அதுக்கப்புறம் தான் கஷ்டப்படணும் அந்த அழுக்கெல்லாம் எடுத்து ஆன்மீக விஷயங்களை உள்ளே போடுறதுக்கு. ஸோ தீட்சை அன்னைக்கு நம்ம குருக்கிட்ட நம்ம சொல்லிக்கிறோம், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு தயார். சாண்டிங் ஹரே கிருஷ்ணா, 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் செய்யணும். ஸோ நம்ம மனோபுத்தி அகங்காரம் ஆன்மீகமாக மாறும், ஸ்பிரிச்சுவல் ஆகும். இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா பழைய அழுக்கு இருக்குது, அதுக்கு மேலே இன்னும் பல அழுக்கை போட்டு நம்ம இன்னும் இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்லேயே பந்தப்பட்டு இருப்போம். ஸோ எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது குரு கொடுக்குறாரு. அது நம்மளுக்கு ஒரு புது பிறவி, அதுதான் இரட்டை பிறவி. அந்த செயல், அதாவது கலாச்சார பிறவின்னு சொல்லலாம். ஆன்மீக கலாச்சாரத்துக்கு உண்டான ஒரு பிறவி, புது பிறவி கிடைக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம மிருகத்திலேருந்து வேறுபட்டவர்களாக இருக்கோம். ஸோ முந்தின காலத்தில் வர்ணாசிரமம் ஃபாலோ பண்ணுறவங்கள பிராமணர், சத்திரியர், வைசியர், இவங்க 3மே த்விஜர்கள், இரட்டை பிறவி இருக்குது. சூதரர்களுக்கு இல்லை. ஆனால் பிராமண, சத்திரியா, வைசியா இரட்டை பிறவி எடுத்தவங்க என்ன இலக்கை அடையணுமோ அது சூதரர்களும் அடைவாங்க, இந்த 3 வர்ணத்துக்கும் சேவை பண்ணி. அதனால் எல்லாருமே ஈக்குவல் தான். இந்த வர்ணாசிரமத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மிளேச்சா, யவனா, சண்டாளர்கள், இவங்கெல்லாம் மனித உடல் இருக்கும். ஆனால் குணத்தின் அடிப்படையில் அவங்கெல்லாம் மிருகத்தை போல தான் இருக்கும். மிருகத்தை போலவே அவங்க செயல்கள் இருக்கும். இப்போது இன்னைக்கு ஜென்ரேஷனை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இளைஞர்கள் இப்போது பிறவி எடுக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அம்மா அப்பாவே சொல்லிடுவாங்க, ரொம்ப மாடர்னான உலகம் இது. பையனை நீங்கள்லாம் இப்போ போன ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க, இப்போ எல்லாம் மாடர்ன், எல்லாம் டெக்னாலஜி வந்துருச்சு, அவனை ஃப்ரீயாக விடுங்க. அம்மா அப்பாவே அப்படி தானே வளர்க்குறாங்க. இப்போ ஃப்ரீயாக விடுங்க, ரொம்ப இது பண்ணாதீங்க, போய் எல்லாமே தெரிஞ்சுக்கட்டும். அப்படி விட்டால் வெளியே என்ன நல்லதாக சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோன்னா வெளியே பூரா கெட்டதாக இருக்குது, கெட்ட விஷயந்தான் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த த்விஜத்துவம், இந்த த்விஜாங்கிற விஷயத்துக்கு அர்த்தமே இல்லை இன்றைக்கி. பாருங்க, கிருஷ்ணா, சுதாமா, சத்திரியர்கள், ஏழை பிராமணர்கள் எல்லாருமே அவருடைய குரு சாந்திப்பனி முனிக்கிட்ட ஒன்றா தான் படித்தாங்க. சாந்திப்பனி முனி பார்க்கலோ, ஃபஸ்ட்டு கிருஷ்ணா தான் ஆதி குரு, சராச்சர குரு, அசையும் அசையாத பொருள் எல்லாத்துக்குமே குரு அவர் தான். ஜகத்குரு, கடவுள் அவர் தான், குருவும் அவர் தான், ஃபஸ்ட்டு குரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எப்படி குரு கீழே போய் வர்ணாசிரமம் ஃபாலோ பண்ணி நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறக்காக வந்தார். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் சத்திரியர், சுதாமனா ஒரு ஏழை பிராமணர், இவர் பணக்காரர், அவர் ஏழை. ஆனால் சாந்திப்பனி முனி 2 பேர்த்துக்கிட்டையும் வேறுபாடு பார்க்கல, 2 பேரும் ஒரே குருக்குள்ளே தான் படித்தாங்க. ஸோ இதுதான் வர்ணாசிரம தர்மம். ஸோ அந்த மாதிரி கல்வி இல்லாதனால தான் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் கிட்ட நம்ம நிறைய கலாச்சார சீரழிவு, அப்புறம் அவங்களும் சந்தோஷமாக இல்லையா, ரொம்ப சீக்கிரம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாங்க. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் அம்மா அப்பா இருக்காங்க. ஒரு மாடர்ன் பையன் போய் அம்மா அப்பா கிட்ட சொல்கிறான், உங்களை மாதிரி பழைய ஃபோன்லாம் என்னால் வச்சுக்க முடியாது, எனக்கு ஐஃபோன் வேணும். ஏன்னா உங்களுக்கு அது எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்னு கூட தெரியாது, எனக்கு அதில் நிறைய விஷயம் செய்ய வேண்டியிருக்கு. அப்புறம் இந்த ஃபோன் பேசுகிறப்போ யார்கிட்ட பேசுகிற, அப்புறம் பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன இருக்குது அதில் டீட்டெயில்ஸு, ஃபோனை செக் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு பண்ணால் பிடிக்காது. அப்புறம் நான் எல்லா நாளும் காஸ்ட்லியான உடை தான் அணிவேன், உங்களை மாதிரி பழைய ட்ரெஸ்லாம் நான் போட்டிருக்க மாட்டேன், அதனால் எனக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் வேணும். அதாவது இந்த பையன் அம்மா அப்பா கிட்ட வைக்கக்கூடிய டிமாண்டு. அடுத்து எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும், அதில் எல்லா அமைப்புகள்லாம் இப்படி தான் இருக்கணும். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, பாய்ஸும் இருப்பாங்க, கேர்ள்ஸும் இருப்பாங்க, நாங்கள்லாம் ஒன்றா இருப்போம், பார்ட்டி பண்ணுவோம், டான்ஸ் ஆடுவோம், நைட் லேட் ஆகும், நாங்கள் அங்கேயே ரூம்லேயே தான் தூங்குவோம், நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எங்களைன்னு. அப்போ அம்மா அப்பா ஒரு அற்புதமான பதில் சொல்கிறாங்க, அப்படின்னா உனக்கு காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் வேணும்னா நீ ஃபஸ்ட்டு வேலைக்கு போ, இஎம்ஐயில் மொபைல் வாங்கி நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, அது உன் காசு, நீ வாங்கியிருக்க, அதனால் நாங்கள் செக் பண்ண மாட்டோம். ஆனால் எங்கள் காசில் இப்போ நீ வச்சுருக்க, அதனால் கண்டிப்பாக நாங்கள் செக் பண்ணுவோம். அப்புறம் புது ட்ரெஸ் வேணும்னா அந்த எதிர்க்க ஒரு பில்டிங் இருக்குது, பெரிய பில்டிங். அந்த பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஷர்ட் அண்ட் பேண்ட் அந்த துணிக்கடை இருக்குது. அந்த துணிக்கடைக்கு மேலேயே நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது, அதில் நிறைய வீடுகள் இருக்குது, எல்லாம் அற்புதமாக இருக்கும்.
அதையும் நீயே வந்து உழைச்சி வாங்கிக்கோ. அப்படி இருக்கும்போது உன் வீட்டில் யார் வந்தால் நாங்கள் எதுக்கு கவலைப்படணும், நாங்கள் கேட்க மாட்டோம். ஆனால் இது நாங்கள் இருக்கக்கூடிய நம்மெல்லாம் ஒன்றா இருக்கக்கூடிய வீடு, இங்கே இருக்கும்போது யார் வந்தாலும் நான் கேட்பேன் அப்படின்னு. ஸோ அந்த பதிலில் அந்த பையனுக்கு வந்து ஒரு ஆச்சரியம், அது ரொம்ப காமெடியாக சொல்லியிருப்பாங்க அதில். ஆனால் உண்மை என்னென்னா பாருங்கள், இன்றைக்கி இதுதான் டிமாண்ட் யங்ஸ்டர்ஸ் கிட்ட, இப்படி தான் இருக்கணும்னு. ஆனால் மாறாக அவங்க ஆன்மீக விஷயத்தில் ட்ரெயின் ஆனாங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருவாங்க. மெட்டீரியலாக பேசும்போது கூட இல்லையா, யஸ்யாஸ்தி பக்திர் பகவதி அகிஞ்சனா சர்வைர் குணை சத்திர சமாசதே சுராக. அதாவது பகவத் பக்தி இருக்கிறவங்களுக்கு, அகிஞ்சன பக்தி, சுத்த பக்தி செய்யறதுக்கு நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம்ல, அது பண்ணுறவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நற்குணம் இருக்கும். அது என்ன, சுரர்கள், அதாவது தேவர்களோட எல்லா நல்ல குணமும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது பக்தி பண்ணும்போது படிப்புலேயும் சரி செயல்லையும் சரி எல்லாத்துலேயுமே வந்து அற்புதமான ஒரு பையனாக பொண்ணாக வருவாங்க, ஆன்மீக கலாச்சாரத்தில் ட்ரைனிங் எடுத்தா. இப்போது சத்திரியர்கள், இந்த பொருளுரை படி சத்திரியர்கள் வந்து ஆதரவற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்புறம் தீய சக்திகள், அதாவது துஷ்டர்கள், தவறு செய்கிறவங்கள தண்டிக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த ஆதரவற்றவர்கள் யாரெல்லாம்? ஆமாம், அது பெண்கள், முதியவர்கள், அப்புறம் குழந்தைகள், அப்புறம் இன்னும் ஒன்று இல்லை, 5 பசுக்கள். ஸோ 5 விதமானவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இன்றைக்கி எல்லாருமே வந்து ஆதரவற்றவர்கள் தான். இது சாஸ்திரா பிரகாரம் இந்த 5 பேருக்கு வந்து மெயினாக ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். இன்றைக்கி நடக்குதான்னா இல்லை, மெயினாக ஆமாம் எல்லாருமே, குழந்தைகளுக்கும் ப்ரொடெக்ஷன் இல்லை, பெண்களுக்கும் இல்லை, பிராமணர்களுக்கும் இல்லை, பசுக்களுக்கும் இல்லை, வயதானவர்களுக்கும் கிடையாது. முக்கியமாக இதில் வந்து பிராமணர்களும் பசுக்களுக்கும் பாருங்கள், இந்த பொருளுரையில் பசுவை பற்றி சொல்லியிருக்கு. பசுவை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது சத்திரியருடைய கடமை இல்லையா. அவர் சத்திரியரை வந்து நரதேவர்னு சொல்லுவாங்க. ஏன்? மனித கடவுள் அப்படின்னு அர்த்தம். கடவுள் இல்லை, மனித கடவுள். ஏன்னா விஷ்ணு உடைய முக்கியமான செயல் இந்த உலகத்தில் படைப்பது, காப்பது, அழிப்பதும் அவரே தான். ஆனால் அதில் முக்கியமாக அவர் விஷ்ணுவாக அவர் என்ன செய்கிறாரு, கிருஷ்ணா வந்து பாதுகாக்கிறாரு, தீய சக்தியை அழிக்கணும். அந்த செயலை இந்த பூமியில் வந்து ரொம்ப அராஜகம் ரொம்ப அதிகரிக்கும்போது, அது தேவர்களாலே, பிரம்மதேவராலே அது மாற்ற முடியாதுங்கிறப்போ விஷ்ணுவாக வந்து அந்த சத்திரிய வேலையை செய்வாங்க. ஆனால் விஷ்ணு எல்லா முறையும் வரணும்னு கிடையாது. அதனால தான் விஷ்ணுவுடைய பிரதிநிதி சத்திரியர்கள் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து நரதேவருங்கிற பதவி. ஸோ அந்த நரதேவர் பசுக்களை எல்லாம் பாதுகாக்கணும். மாறாக கட்டுப்பாடின்றி பசுக்களை வதம் செய்கிறாங்க இன்றைக்கி. அதனால் இவங்கெல்லாம் பெயரளவில் தான் நரதேவர்கள், பெயரளவில் தான் சத்திரியர்கள், பெயரளவில் தான் த்விஜர்கள் கிடையாது, ஆனால் அசுரர்கள். அதான் இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சத்திரியர் இருக்கும்போது கலியுகத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு பொருளுரையில் பிரபுபா சொல்கிறார். எல்லாம் சந்தோஷம் இல்லாமல் தான் இருப்பாங்க. நாம் கிருஷ்ணா கான்ஷியஸில் இருக்கிறனால பாக்கெட் வைகுண்டான்னு பேர் இந்த இஸ்கான் எங்கெல்லாம் இருக்கும். பாக்கெட்னா என்ன? இந்த பாக்கெட் ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப பெருசு, அதில் ஒரு சின்ன இடம் பாக்கெட் இல்லையா. அந்த மாதிரி பாக்கெட் இவ்வளோ பெரிய உலகத்தில் அங்கங்கே பாக்கெட் வைகுண்டா இருக்குது. அதுதான் இஸ்கான் கூட தொடர்பில் வந்தனால நம்மளுக்கு 50-60% இந்த தொந்தரவுகள், இந்த பயம்லாம் நம்மளை விட்டு போயிருக்கும். இல்லைன்னா நம்ம வெளியே இஸ்கான் கூட தொடர்பு வரலன்னா, பிரபுபாதருடைய வழிகாட்டில் நம்ம போகலன்னா நாமளும் அதே மாதிரி தான் இருந்திருப்போம். ஒரு விதமான பயம், அச்சம், சந்தோஷமற்ற நிலை இல்லையா. அப்புறம் இந்த நம்ம முந்தின வரிசைகள்லையும் பார்த்தோம், இந்த வரிசையிலையும் பார்க்குறோம். தர்மத்தின் பிரதிநிதியான காளை, பூமியின் பிரதிநிதியான பூமி தாய், அதாவது பசு. இவங்க 2 பேரும் பல விஷயம் பேசிக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம், ஒரு இமோஷன் வந்து பொதுவாக இருக்குது அவங்க 2 பேர்த்துக்குள்ள. அது என்னது? ஒரு விஷயம், ஒரு இமோஷன் வந்து பொதுவாக இருக்குது. அந்த ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்களா இல்லை எப்படி இருக்காங்க? சோகம், பயம். ஸோ இந்த பயம் வந்து இந்த கலியுகத்தில் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம். முந்தின யுகங்களில் பயம் இருக்குது கண்டிப்பாக. மெட்டீரியல் வேர்ல்டில் பிறந்தாலே பயம் எல்லாருக்கும் இருக்கும்.
ஆனால் கலியுகத்தில் பயம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா யாருமே வந்து பகவான் கொடுத்த அந்த பாதையை, சனாதன தர்மத்தை யாரும் சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்புறம் இந்த மாதிரி கலாச்சாரம் இல்லாதனால பயத்தில் தான் வாழணும். பயம்னா முன்னாடி வந்து ஒரு இந்த மிலேச்ச யாவனர்கள், சூத்திரர்கள், சரியாக ஆன்மீக ட்ரைனிங் இல்லாதவங்களுக்கு ஒரு பயங்கிற விஷயம் இருக்கும். ஆன்மீகத்தில் நல்லா ட்ரெயின் ஆனவங்களுக்கு பயம் இருக்காது. ஸோ ஆன்மீக ட்ரைனிங் நடக்கிறது, இவங்க சூத்திர குடும்பத்தில் பிறந்தவங்க அதனால் அவங்களுக்கு ஆன்மீக ட்ரைனிங் இல்லை அப்படின்னு கிடையாது. ஜாபாலிங்கிற ஒரு பையன் வந்து ஒரு வேஷிக்கு பிறந்த ஒரு பையன். ஆனால் கௌதம ரிஷி பிராமண குவாலிட்டி பார்த்தனால அவங்களுக்கு ஆன்மீக ஞானம் கொடுத்தாங்க. ஸோ இது பிறவியின் அடிப்படையில் கிடையாது. அப்போ அந்த பயம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. பயத்தின் காரணம் என்ன? பயம் இருக்குன்னு தெரியுது, ஆனால் பயத்தினுடைய மூல காரணம் என்ன? நம்ம எல்லோரும் பயம் அனுபவிக்கிறோம் இல்லையா? அது நம்ம இயற்கை நிலையா பயம்ங்கிறது? இல்லை, சொல்லிக்கலாம் பயம்னு எல்லாரும் பயப்படுறாங்களே, மிருகமும் பயப்படுது, நாமளும் பயப்படணும், பயந்து தான் ஆகணும், அது நம்ம இயற்கையான நிலைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது இயற்கையான நிலை இல்லை. ஸ்ரீமத் பாகவதத்தின் படி ஒரு வரிசை இருக்குது. பயம் த்விதியாபினிவேஷத ஸ்யாத் ஈஷாத் அபேதஸ்ய விபர்யயோ ஸ்மிருதி தன்மாயயாதோ புத அபாஜதே தன்மாயயாத்தோ புத ஆபஜேத்தம் பக்தியைகேஷம் குரு தேவதாத்மா. அதாவது யாரெல்லாம் இந்த உடல் தான் நான் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு பயம் இருக்கும். யார் அப்படி அடையாளப்படுத்திக்குவா? பகவான் கிட்ட இருந்து நாம் செப்பரேட்டுன்னு அடையாளப்படுத்திக்கிறவங்க தான் தான் இந்த உடல் அப்படின்னு அடையாளப்படுத்திக்குவாங்க. ஸோ நம்ம பகவானுடைய ஒரு அம்சம்ங்கிறபோது பகவான் அபய சரணாரவிந்த பகவான் வந்து பயமற்ற நிலையில் இருக்கார். ஏன்னா அவர் சச்சித் ஆனந்தா, நம்மளும் சின்ன சச்சித் ஆனந்தா. அப்படி இருக்கும்போது ஆன்மீக நிலையில் நம்ம ஆத்மா, நம்மளாம் ஆத்மா இல்லையா? நம்மளுக்கு பயமற்ற நிலை தான் இயற்கையான நிலை. ஆனால் பயத்தில் ஏன் இருக்கும்? த்விதியாபினிவேஷத ஸ்யாத். த்விதீயமாக பகவான்லேருந்து செப்பரேட் ஆனனால, அவருடைய செயல், அவருடைய சேவையிலிருந்து நம்ம செப்பரேட் ஆனனால தான் பயம் வருது அப்படின்னு இந்த வரிசையில் இருக்குது. அந்த பயத்தினுடைய சோர்ஸ், மூலம் என்னது? மாயா, பகவானுடைய மாய சக்தி. அது கிரியேட் பண்ண இந்த ஒரு எமோஷன் தான் பயம். அப்போது அந்த பயத்துலேருந்து எப்படி வெளியே வரணும்னா, தன்மாயாத்தோ புத ஆபஜேத்தம் பக்தி ஐகேஷம் குரு தேவதாத்மா. குருவனுடைய வழிகாட்டில் நம்ம எப்போ தூய பக்தி பகவானுக்கு பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ பயத்துலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வரிசையில் இருக்குது. இப்போது அப்போ இந்த பயங்கிறது பலசாலிகளுக்கும் இருக்குது, பலகீனமானவங்களுக்கும் இருக்குது. இல்லை பலகீனமானவங்களுக்கு மட்டும்தான் பயம் இருக்கா? ஏன்னா அவங்களுக்கு பவர் இல்லை, சக்தி இல்லை தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு. எப்போ என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் பலம் இருக்கிறவங்களுக்கு படை பலம் இருக்குது, குடும்பத்தார்களுடைய பலம் இருக்குது இல்லையா? அப்போ எது உண்மை? பலகீனமானவங்களுக்கு மட்டும்தான் பயம் இருக்கா இந்த உலகத்தில்? எல்லாருக்குமே பயம் இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், காஷ்மீரில் பஹல்காமில் இப்போ ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு இல்லையா? தீவிரவாதிகள் அப்பாவி பொதுமக்களை கொன்னாங்க. அதில் ரொம்ப தைரியசாலி மாதிரி தான் அவங்க பயப்படுத்தினாங்க இல்லையா? பாதுகாக்க வேண்டியவங்களை வந்து ரொம்ப தைரியசாலி மாதிரி பேசினாங்க. அதில் ஒரு கப்புள், அதில் குடும்பம், ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்க. அப்போ ஒய்ஃப் கெஞ்சுறாங்க, என்னையும் கொண்டுடலாமே அப்படின்னு. இல்லை, உன்னை விட்டு வைக்கிறேன், ஏன்னா இப்போ நடந்தது நீ பிரதமர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு. ரொம்ப பவர்ஃபுல்லாக தைரியமாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்து என்னாச்சு? அவங்க வீடெல்லாம் இடித்து உடைச்சதுக்கப்புறம் யார் வந்து நாங்கள் தான் இந்த விஷயத்த பண்ணதுன்னு ஒப்புக்கொண்டாங்களோ அவங்க அடுத்து இந்த விஷயம் நடந்ததுமே, அவங்க வீடெல்லாம் இடிக்கப்பட்டதுமே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் இல்லை இது நாங்கள் பண்ணல, எங்கள் இணையதளத்தில் வேறு யாரோ ஹேக் பண்ணி அதில் நாங்கள் தான் பண்ணோங்கிற மாதிரி போட்டுட்டாங்க, நாங்கள் பண்ணல. அப்போ என்ன பயம் வந்துருச்சு? ஏன்? மெட்டீரியல் பாடி கிட்ட ஐடென்டிஃபை பண்ணுறவங்க தான் இந்த தீவிரவாதம் இதெல்லாம் பண்ணுவாங்க. அது பண்ணுறப்போ ரொம்ப தன்னை யாராலையும் அழிக்க முடியாதுங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கும் பயம், அவங்களுக்கும் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, உடல்னு ஒன்று இருக்குது, அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயம். ஸோ பலசாலிகள் பலகீனமானவங்க எல்லாருக்கும் பொதுவான, நல்ல விஷயம் செய்கிறவங்க கெட்ட விஷயம் செய்கிறவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் பயம். மேல் லோகத்துலேயும் பயம் இருக்குது, ஸ்வர்கலோகத்தில். யூனிவர்ஸ் பூரா இருட்டானப்போ தேவர்கள்லாம் போய் பிரம்மதேவர்கிட்ட என்ன காரணம்னு கேட்டப்போ
பிரம்மர் சொல்கிறாரு, 2 அசுரர்கள் பிறந்திருக்காங்க, இரண்யாக்ஷ இரண்யகசிப்பு பிறக்க போகிறாங்க. அவங்க ஆக்சுவலாக தூய பக்தர்கள், ஜெயா விஜயா. ஆனால் அவங்கள யாராலையும் அழிக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான தேவர்களாக இருந்தாலும் அந்த ஒரு அட்டெம்ப்ட் எடுத்துடாதீங்க. விஷ்ணு விஷ்ணுவால் சக்தியூட்டப்பட்டு வந்திருக்காங்க, விஷ்ணுவே அழிக்கட்டும், கிருஷ்ணாவே அழிக்கட்டும்னு சொல்லி. ஸோ இப்போ தேவர்களுக்கே பயம் இருக்குது. ஆனால் பிரம்மதேவர் பயப்படலை, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவர் சொல்கிறாரு, விஷ்ணுவோடைய செயலில் இது நடக்குதுங்கிறப்போ நம்ம இதை பற்றி ஏன் கவலைப்படணும், எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க. ஸோ இதுதான் பியோர் டிவோட்டிக்கும் இம்பியோர் டிவோட்டிக்கும் வித்தியாசம். மிக்சட் டிவோட்டின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நாமெல்லாம் ட்ரை பண்ணுறோம் பியோர் டிவோஷன் சர்வீஸ் பண்ணுறப்போ, அப்போ பயம் இருக்கும். இப்போ இந்த பயத்தை பற்றி கிருஷ்ணா பகவத்கீதாவில் 16th சாப்டரில் தெய்வ குணங்கள், தெய்வீக குணங்கள், அசுர குணங்களை பற்றி கிருஷ்ணா 16th சாப்டரில் சொல்கிறார். அதில் ஃபஸ்ட்டு 3 ஸ்லோக்கால 25 குணாதிசயங்கள், அதாவது தெய்வீக குணங்களை பற்றி கிருஷ்ணா சொல்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு விஷயமே 25ல் ஃபஸ்ட்டே அபயம். அபயம் சத்வ சம்சுத்திர் ஞான யோக வியவஸ்திதி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்தியாய ஸ்தப ஆர்ஜவம். ஃபஸ்ட்டு அபயம். அப்போது கிருஷ்ணா சொல்கிறாரு, இப்போ நான் சொன்ன இந்த 25 குணங்கள் தெய்வீக குணங்கள். அதில் ஃபஸ்ட்டு அபயம். அதுக்கப்புறம் சுத்தம், ஆன்மீக ஞானத்தை எடுத்துக்கிறது, சேரிட்டி தானம் பண்ணுறது, இந்திரிய கட்டுப்பாடு, இந்த மாதிரி 25 சொல்கிறாரு. அடுத்து அசுர குணங்களை பற்றி சொல்கிறாரு. தம்போ தர்போபிமானச்ச குரோத பாருஷ்யமேவச்ச அஜ்ஞானம் சாபி ஜாத்தஸ்ய பார்த்த சம்பதம் ஆசுரியம். ஆக்ரோஷம், கோபம், கர்வம், அறியாமை, இதெல்லாம் தெய்வீக குணங்களா? தெய்வீக குணங்களா? இதெல்லாம் அசுர குணங்கள். ஸோ கிருஷ்ணா நெக்ஸ்ட் வர்ஸில் அசுர குணங்களை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் தெய்வீக குணம் படைத்தவர்கள் முக்தியின் பாதையில் போவாங்க கிருஷ்ணா கான்ஷியஸில். அசுர குணங்கள் படைத்தவர்கள் மேலும் மேலும் பல பிறவிகள். துவபூத சர்கௌ லோகேஸ்மின் தெய்வ ஆசுர ஏவச்ச. இந்த உலகத்தில் 2 கேட்டகரி மக்கள். ஒன்று தெய்வி, ஒன்று ஆசுரி. தெய்வி சம்பத், ஆசுரி சம்பத். ஒருத்தர் தெய்வீகமாக இருக்காங்க, இன்னொரு கேட்டகரி அசுரர்கள். அசுரர்களோட குணம் எப்படி இருக்கும்னு கூட சொல்கிறாரு. பிரவருத்திம்ச நிவர்த்திம்ச ஜனானா விதுர் ஆசுராக. எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியாது. தவறான விஷயந்தான் அவங்களுக்கு சரி, சரியான விஷயம்லாம் அவங்களுக்கு தவறு. நசௌச்சம் நாப்பி சாச்சாரோ நசத்தியம் தேஷு வித்தியதே. சுத்தமே கிடையாது, சரியான பிஹேவியரும் இல்லை அவங்களுக்கு. அப்புறம் சத்தியம் பேச மாட்டாங்க, எல்லாமே அசத்தியம்தான். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு காமம் ஆசிரித்திய துஷ்பூரம் தம்ப அவங்க எப்படி நினச்சிக்குவாங்கன்னு சொல்லி அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னு கூட கிருஷ்ணா சொல்கிறாரு. இன்றைக்கி என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நாளைக்கு இவ்வளோ சேகரிப்பேன், நான் தான் ரொம்ப பவர்ஃபுல், என்னை எதிர்த்து யார் வந்தாலும் நான் கொன்றுவேன். இன்றைக்கி அவரை கொன்னுட்டேன், நாளைக்கு அவர் இன்னொருத்தர் என்னை எதிர்த்தா அவங்களையும் கொல்லுவேன். அப்படி தானே இருக்காங்க இன்றைக்கி எல்லாம். ஸோ இதெல்லாம் அசுர குணங்கள். நான் பர்ஃபெக்ட், நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட், நான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு அசுர குணம். ஹிட்லர் இந்த மாதிரி தான் இருந்தார். என்ன தோணுச்சோ மனசில், என்ன வருதோ அது அந்த ஆக்ரோஷத்தில் பண்ணணும்னு நினச்சா பண்ணிடுவார். அவர் கீழே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸே சொல்லுவாங்க, இல்லை இது தவறு, இப்படி போக வேண்டாம், இது உங்களுக்கும் நல்லதில்லைன்னு சொன்னால் கேட்க மாட்டார். ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன நிலை அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறாரு. ஏன்னா கிருஷ்ணா தானே நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் கண்ட்ரோலரே அவர் தானே. தானகம் த்விஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாம் யஜஸ்ரம் அசுபாம் ஆசுரீஸ்வேவ யோனிஷு. அவங்கள க்ஷிபாமினா எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார். எதில்? பிறப்பு இறப்பு கடலில் கிருஷ்ணா அவங்கள தூக்கி எரிஞ்சிருவார், அதில் போட்டுருவாருன்னு கிருஷ்ணா சொல்கிறாரு. எங்கே பிறப்பு இறப்பு கடலில் ரொம்ப சாத்வீகமான ஆளாலாம் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி அட்டுழியம் பண்ணுறவங்க. ஆசுரீஸ்வேவ யோனிஷு, அசுர குலத்தில், குடும்பத்தில், அசுர நிலையில். மிருகம் கூட நிறைய அசுர தன்மை இருக்குல்ல மிருகத்துக்கு கூட. ஸோ அந்த இதில் பிறப்பாங்க. ஆசுரீம் யோனி மாப்பண்ணா மூடா ஜென்மனி ஜென்மனி மாமப்பிராயைவ கௌந்தைய தத்தோயாந்தி அதமாகத்தி. அந்த அசுர உடல் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு ஜென்மம் இல்லை, பல ஜென்மம் அதே மாதிரி அசுர உடல்லே கிடைக்கும். அதனால கிருஷ்ணர் பக்கமே நெருங்க முடியாத நிலைக்கு போயிடும். ஸோ இதுதான் நரகங்கிறது. நரகம்னு செப்பரேட்டாக ஒன்று இருக்குது, பட் இந்த உலகத்துலேயும் இருக்குது. நம்ம
இந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்து அந்த மாதிரி நம்மளை மாற்றிக்காமல் இருக்கிறது, அதுவே ஒரு அசுர வாழ்க்கை தான். திரிவிதம் இது ரொம்ப முக்கியம். திரிவிதம் நரகசேதம் துவாரம் நாசனம் ஆத்மனக காமக்ரோதஸ்ததா லோபக தஸ்மாதேதத்ரயம் தியஜேத். அதான் நரகம்னா வெறும் நரகலோகம், யமராஜா, அது மட்டுமே நரகம் கிடையாது. கிருஷ்ணா சொல்கிறாரு, நரகத்தின் கேட்டு, நரகத்துக்குன்னு கதவு இருக்குன்னா அது 3 விதமாக இருக்குது. 3 கதவு இருக்குது நரகம் போகிறதுக்கு. அது என்னெல்லாம்? ஒன்று இரும்பு கதவு, ஒன்று சில்வர் கதவு, ஒன்று அலுமினிய கதவா? இல்லை. காமா குரோத லோபக. காமம், குரோதம், கோபம், லோபகனா பேராசை. ஸோ இது 3 தஸ்மாதேதத்ரயம் தியஜேத் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் தெய்வீ பாதையில் போகிறவங்களுக்கும் இது இருக்கும், இந்த அசுர குணம் இருக்கும். நம்ம பியோர் டிவோட்டிஸ் இல்லை இல்லையா? இது 3 கிட்ட நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் டிவோட்டிஸாக இப்போ இத்தனை நேரம் அசுரர்கள்னு சொன்னேன். பயம் த்விதியாபினிவேஷத்தை சாத். கிருஷ்ணா கான்சியஸில் இல்லாமல், கிருஷ்ணருடைய எண்ணத்துலேருந்து பிரிந்து இருக்கக்கூடியவங்க, தனக்குன்னு ஒரு செயலை ஏற்படுத்தி அது பிரகாரம் வாழ்கிறவங்களுக்கு பயம் இருக்குன்னு சொன்னேன். நம்மளாம் டிவோட்டிஸ் ஆச்சு, கிருஷ்ணாவை தான் சர்வீஸ் பண்ணுறோம், கிருஷ்ணாவுக்கு தான் சேவை பண்ணுறோம். நம்மளுக்கு பயம் இருக்கா, இல்லை நம்ம பயம் இல்லாத நிலைக்கு போயிட்டோமா? என்ன பதில்? பயம் இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குது? பயங்கரமாக இருக்குது. கரெக்ட். நம்மளுக்கும் கண்டிப்பாக பயம் இருக்குது. நம்ம அபயம் ஸ்டேஜுக்கு போகல. காரணம் என்ன? ஆனால் நம்மளும் ஒரு விதமான அபயம் நிலையில் இருக்கோம். எப்படின்னு கேட்டால், எந்த அளவுக்கு நாம் எல்லாரும் ஆன்மீக வளர்ச்சி நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அபய நிலையில் இருக்கோம். எந்த அளவுக்கு ஆச்சாரியருடைய இந்த வழிகாட்டில் அவர் சொன்ன அந்த விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அபயத்தில் இருக்கோம். நம்ம அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாதனால பயம் இன்னும் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் முன்னாடி இருந்த மாதிரி பயம் நம்மளுக்கு இல்லை. முன்னாடி கிருஷ்ணா கான்சியஸில் வரக்கு முன்னாடி என்ன பயம் இருந்துச்சு? முக்கியமான பயம், பல பயங்கள் இருந்துச்சு. ஆனால் எல்லா பயமும் ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இருந்துச்சு, இறப்பு இல்லையா? இப்பயும் மரண பயம் டிவோட்டிஸ்க்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் வெளியே இருக்கிறவங்க, நான் டிவோட்டிஸ், நான் கிருஷ்ணா கான்சியஸ் பீப்புளை மாதிரி நம்மளுக்கு பயம் கிடையாது. அவங்களுக்கு என்ன, தான் இந்த உடல், தியரியில் கூட ரியலைஸ் பண்ணுறது ரெண்டாவது, தான் இந்த உடலை மையப்படுத்தி எல்லாம் செய்யணும். அப்போ நம்மளுக்கு இறப்புன்னு ஒன்று வரும். அதுக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சிடணும், எல்லா கடமையும் முடிச்சிடணும். கடைசி வரை ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் இறப்பு நிலையில் இருக்கும்போது பார்த்தா, இன்னும் எந்த கடமையும் முடியலையே, எனக்கு இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துருவேனே, அந்த ஒரு பயங்கரமான பயம். டிவோட்டிஸ்க்கு அந்த மாதிரி இல்லை. டிவோட்டிஸ்க்கு தெரியும், ஓகே வெளியே இருக்கிறவங்க மாதிரியே நம்மளுக்கு குடும்பம் இருக்குது, எல்லா விஷயமும் இருக்குது. ஆனால் கிருஷ்ணருடைய கண்ட்ரோலில் தான் நம்ம மரணமும் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே கிருஷ்ணருடைய கண்ட்ரோலில் இருக்குங்கிறப்ப அதை அக்செப்ட் பண்ணப்போவே நம்மளுக்கு 50-60% பயம் போயிடுச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய பயம் நம்ம ஒரு பிராமணர்களை போல் ப்ராப்பராக பிஹேவ் பண்ணும்போதே பயம்லாம் 90% போயிடும். 100% எப்போ நம்மளுக்கு பயம் போகும்? எப்போ? ஆமாம், அந்த நான் இந்த உடல் இல்லைன்னு எந்த ஸ்டேஜில் நம்ம அடைய முடியும்? எப்போ நம்ம அபயச்சரணாரவிந்த பஜாஹு ரே மனா ஸ்ரீநந்த நந்தனா அபயச்சரணாரவிந்தரே. கிருஷ்ணருடைய பாதம் அபயச்சரண, பயமற்ற நிலை. ஏன்னா அவர் சச்சிதானந்தா, அவரும் பயமற்றவர், அவர் கடவுள். அவருடைய தாமரை பாதத்துக்கும் அதே குணம் இருக்குது. அந்த தாமரை பாதத்தில் ஆசிரியம் எடுத்திருக்கக்கூடிய குரு ஸ்ரீல பிரபுபாதர். அதனால தான் அவருடைய டைட்டிலில் அபய சரணார விந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் பாருங்க, அவர் அபயம்னா அவர்கிட்ட நம்ம அது கற்றுக்கலாம். அவர் கஷ்டப்படாதது, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வந்தால் நம்ம எல்லாம் ப்ரொடெக்ஷன், டாக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன், குடும்பத்தார்களோட ப்ரொடெக்ஷன் எல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு பயங்கரமான பயத்தில் இருப்போம். ஏன்னா அந்தளவுக்கு வலி, அந்தளவுக்கு கஷ்டம். ஆனால் தனியாக போட்டில் போயிட்டுருக்கார் 2 தடவை ஹார்ட் அட்டாக் ஷிப்பில் போகும்போது. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் போய் அவருக்கு என்ன, போனதுமே பேலஸ் கிடச்சிருச்சா? கிருஷ்ணர் பேலஸ் கொடுத்துட்டாரா? எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தெரியும். ஸ்வெட்டர் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே -டிகிரியில் குளிர் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிசைபிள்ஸ் வந்தாங்க. டிசைபிள்ஸ் யார்? எல்லாருமே ஃபிலாசபர்ஸ், எல்லாருமே ரிஷிகள், பிராமணர்களாக பிரபுபாதோடைய சீடர்கள். நம்மளுக்கு தெரியும் எல்லாருமே ஹிப்பீஸ். சுத்தமாக ரொம்ப
கீழ் லெவலில் இருக்கக்கூடியவங்கள பிராமணர்கள் மாதிரி மாற்றினார். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த அபய நிலையில் இருக்கிறவங்க தான் இந்த அளவுக்கு இது ரிஸ்க்கு கிடையாது, இது கிருஷ்ணருடைய எம்பவர்மெண்ட் பிரபுபாதர் செஞ்சார். ஸோ அந்த பிரபுபாதருடைய வழிகாட்டில் நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்யும்போது நம்மளுக்கும் அந்த அபயச்சரண கிருஷ்ணருடைய தாமரை பாதத்தில் ஆசிரியம் கிடைக்கிறப்போ நம்ம அபய நிலையை அடைவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அஃபென்ஸ் இல்லாமல் சாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அப்புறம் சேவை பண்ணணும். அஃபென்ஸ்லெஸ் சாண்டிங், சேவை, இதெல்லாம் பண்ணுறப்போ நம்மளும் அந்த ஸ்டேட்டுக்கு போகலாம். ஒரு ஆன்மீகவாதி எப்படி பயமற்ற நிலைக்கு போக முடியுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பிரபுபாதர் கொடுக்குறாரு. அலெக்சாண்டர் தெரியும் இல்லையா? ராஜா அலெக்சாண்டர் உலகத்திலே பெரிய ராஜா, எல்லா நாடையும் கான்கர் பண்ணவர் இல்லையா, வென்றவர். அவர் அவருடைய மிலிட்ரி கூட காட்டு பக்கம் போகிறாரு. அப்போது ஒரு யோகியை பார்க்குறாரு. அப்போது தன்னுடைய அந்த தூதர்கிட்ட சொல்கிறாரு, போய் அந்த யோகியை வந்து என்னை பார்க்க சொல்லு, அந்த யோகி கண்டிப்பாக வரணும், வந்தால் நான் பரிசளிப்பேன், வரலன்னா அவரை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லு, நீ போய் அந்த யோகி கிட்ட சொல்லு. இப்போ இவங்க போய் சொன்னாங்க, ராஜா கூப்பிடுறாரு, நீ வந்தீன்னா உனக்கு நிறைய பரிசு கொடுப்பாரு, வரலன்னா நீ வந்து உயிரோடு இருக்க முடியாது. அதுக்கு அந்த யோகி சொன்ன பதில், உங்கள் ராஜா வந்து எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருக்கட்டும், அவர் அமரர் கிடையாது, என்ன மாதிரியே நம்ம எல்லாத்த மாதிரி இறக்கக்கூடியவர் இல்லையா, அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது. நான் கடவுளை வந்து வழிபட்டுட்ருக்கேன். ராஜா வந்து அமரர் இல்லை, அதனால் அவருடைய இதுக்கெல்லாம் நான் அவருடைய அந்த கூப்பிடுறனாலெல்லாம் நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது, இந்த உடலை மட்டும்தான் அழிக்க முடியும், நானும் ஆன்மாவை கொல்ல முடியாது. அதனால் ராஜா கிட்ட போய் சொல்லி என்னால் வர முடியாது, என்னை கொன்னாலுமே இந்த உடலை தானே எப்படியும் கொல்ல போகிறீங்க, எனக்கு கவலை இல்லை, நான் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொன்னதை அலெக்சாண்டருக்கு போய் சொல்கிறாங்க. அப்போ அந்த அலெக்சாண்டருக்கு வந்து ஆச்சரியமாச்சு, இந்த உலகத்தையே நான் வென்றேன், ஆனால் இந்த யோகி கிட்ட நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுதான் ஒரு ஆன்மீக நிலை, அபய நிலை. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள்? ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, विश्वगुरु श्रील प्रभुपाद की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय.